Hello everyone, welcome back to the episode 2 of Aptitude. ஸோ இதில் ஆவரேஜ் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா எபிசோட் 2ஓட ஆவரேஜில் ஒரு 4 இன்ட்ரெஸ்டிங்கான செம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு கோர் கான்செப்ட் தெரியும் ஆவரேஜோடது. ஸோ இப்போ மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவரேஜில் என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்னு நினைக்கலாம். பட் ஆனால் இதோட கோர் கான்செப்ட் தெரில அப்படின்னா நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1 ப்ளஸ், அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1 + 2 + 3 அண்ட் ஸோ ஆன் 40 வரைக்கும் இருக்கிற இந்த சம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதோட ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை பிரிக்கலாம். ஸோ இது நீங்களும் இந்த வீடியோ இப்போ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ட்ரை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் 40 நேச்சுரல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் 40 நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன வரும் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே 3n × n + 1/2. ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும் 40 × 41 / 2. ஸோ அப்போ இது 20 ஆகுமா? ஸோ அப்போ 2 × 41 82. ஸோ அப்போ 820. ஸோ சம் ஆஃப் 40 நேச்சுரல் நம்பர்ஸ் 820. அப்போ இது டிவைடட் என்ன வரும் டிவைடட் 40. ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது 2ஆல் அடிச்சா 41 வரும். ஸோ அப்போ 20.5 அப்படிங்கிறது தான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதுக்கான முதல்ல என்னென்னா சம் வேணும் டிவைடட் டோட்டல் நம்பர்ஸ். ஸோ அதான் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்னா என்ன, சம் டிவைடட் n நம்பர்ஸ், அதாவது எத்தனை நம்பருக்கான சம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஆவரேஜ் இதில் 820 சம் ஸோ அதுக்கான மொத்த நம்பர்ஸ் n40. ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20.5 நமக்கு கிடைக்கிது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். இது ஒரு எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே ஐடி இப்போ நம்ம இன்டர்வியூக்கெலாம் போனோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது இன்னும் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின், the average age of a class of 39 students is 15 years. If the age of a teacher is included, then the average is increased by 3 months. Find the age of a teacher. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது ரிலேட்டடாக அப்படியே டேட்டாஸ் மாற்றுவாங்க, இல்லை கான்செப்டை மாற்றி கூட கேட்பாங்க. அதாவது ஆட் பண்ணுறாங்களா, ஸோ சப்ராக்ட் பண்ணி கூட கேட்பாங்க. அதாவது இங்கே ஒரு பர்சன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 39 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் 15 இயர்ஸ்னு கொடுத்துறாங்க. ஒரு பர்சன் ஆட் பண்ணும்போது எனக்கு அதுலேருந்து ஒரு 3 மந்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு ஏஜ் என்ன வரும் அந்த ஒரு பர்சனோடதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் A 20, ஆப்ஷன் B 25, ஆப்ஷன் C 30, ஆப்ஷன் D 35. ஸோ ஃபஸ்ட்டு 39 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்னா 39 × 15. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி வச்சிடணும். ஓகேவா? ஸோ 39 × 15 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இது நீங்கள் போட்டிங்கன்னா 585 வரும். ஓகேவா? ஸோ இன்னொரு பர்சனை நான் ஆட் பண்ணும் போது, அதாவது இன்னொரு பர்சனை ஆட் பண்ணிட்டா நான் 40 மாறிடும். ஆவரேஜ் 3 மந்த்ஸ். ஸோ 3 மந்த்ஸ் 12 மந்த்து மொத்தமாக, அதில் 3 மந்த்து. ஸோ அப்போ 1/4, அதாவது 0.25. ஸோ அப்போ 15.25 ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக 15.25 ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இது இப்படி போட்டாலும் ஓகே. ஆர் 40 × 15 + 1/4 அப்படின்னு போட்டாலும் கரெக்டு தான்.
ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 4னா 61 வரும். 40 இன்ட்டு 61 டிவைடட் 4ன்னு வரும். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 10னா. ஸோ அப்போ வந்து இது 610 அப்படின்னு வரும். ஸோ அப்போ வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் டீச்சர் அவங்களோட ஏஜ். ஸோ 610 மைனஸ் 585 என்ன வரும் அப்படின்னா 25. ஸோ வந்து ரொம்ப பேசிக்கான சம். இது வந்து பல எக்ஸாம்ஸில் இது மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிங்கன்னா தான் இதோட கோர் கான்செப்ட் புரியும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து த ஆவரேஜ் ஆஃப் 39 ஸ்டூடெண்ட்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அவங்களோட சம் என்ன வருது அப்படின்னா 585ன்னு வருது. ஓகேவா? ஸோ அடுத்தது ஒரு டீச்சர் மட்டும் ஆட் பண்ணும்போது 40 மாறிடுச்சு. ஸோ 15.25 அதாவது 3 months இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஆவரேஜ். ஸோ அப்போ வந்து அப்போ வந்து 15 + 1/4 இது வந்து 61/4ன்னு வருது. ஸோ அப்போ இந்த இதை பண்ணோம்னா 610. ஸோ வந்து 40 பேரில் 39 பேர். அப்போ ஒருத்தர் மைனஸ் அதாவது 40ல் 39 போச்சுன்னா மீதி அந்த ஒரு டீச்சரோட ஏஜை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே டன். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை அதாவது நீங்கள் எதாவது சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து இது சம்மந்தப்பட்ட அதாவது இப்போது ஆப்டிடியூடுக்காகவும் ஐடி கோர்சஸ், ஐடி ஜாப் என்னென்ன பண்ணலாம், எப்படி உள்ளே போகிறோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ தேர்ட் கொஸ்டின் இது பண்ணலாம். A library has an average of 510 visitors on Sundays மட்டும் 240 on every other days. ஸோ இது கிளியராக புரியுது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். ஸோ அப்போ வந்து சண்டே மட்டும் 510 வராங்க. மதர் டேஸ் அதாவது மற்ற 6 டேஸ்மே என்ன எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா 240 வராங்க. ரொம்ப கிளியராக புரிஞ்சு. The average number of visitors per day in a month 30 days. ஸோ 30 டேஸ்க்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். பிகினிங் வித் சண்டே. ஸோ 30 நாளைக்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து சண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே சண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அப்போ 30 ஒரு வீக்குக்கு 7 days. அப்போ 4 Sundays வருமா? 4 Sunday வரும். ப்ளஸ் 29th டேவும் கண்டிப்பாக ஒரு சண்டேவாக தான் இருக்கும். ஏன்னா வீக் ஸ்டார்டிங் சண்டே தான். ஸோ அப்போ வந்து மொத்தமாக 5 Sunday. ரிமைனிங் இருக்கிறது எனக்கு கவலையே கிடையாது. என்ன டே வந்தாலும் எனக்கு சேம் விசிட்டர்ஸ் தான் 240 தான் வருவாங்க. ஸோ அப்போ எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்போ எனக்கு கன்க்ளூஷன் வந்துருச்சு. ஸோ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா 5 × 510. ஏன் அப்படின்னா சண்டேஸோட விசிட்டர்ஸோட சம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். 2550 அண்ட் அதர் டேஸ் 25 × 240 இவங்களோடது 6000 வரும். ஸோ இப்போ இதுக்கான ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னா ஸோ மொத்த சம் என்ன 0558 டிவைடட் 30 days 2 remaining 2 25 so 8 remaining 15 so 5 285 so is the answer. ஸோ புரிஞ்சா? ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய சம் கொடுப்பாங்க. இதெல்லாம் டிஃபிகல்ட் சம்மே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான சம். ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு செகண்டில் ஒரு ஆவரேஜ் இருக்கும். இந்த செகண்டில் எனக்கு இந்த ஆவரேஜஸ் அதாவது இந்த இது நடக்கும். முதல்ல சம் கண்டுபிடிச்சிட்டோம். சம்லேருந்து டோட்டல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும் 30 daysன்னு. அதை நம்ம வந்து டிவைட் பண்ணோம். நமக்கு மொத்தமாக கிடச்சிருச்சு. லாஸ்ட் அண்டு ஃபைனல் ப்ராப்ளம். The average of 4 consecutive even numbers is 27. Find the largest of these numbers. Option A 26, option B 28, option C 30, option D 32. ஸோ இதை நீங்கள் வந்து
பாஸ் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது ரொம்ப சிம்பிள். கன்சிக்யூட்டிவ் ஈவன் ஆர் கன்சிக்யூட்டிவ் ஆட் ரெண்டுத்துக்குமே சேம் கான்செப்ட். எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் 2 கமா எக்ஸ் ப்ளஸ் 4 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 6 அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஈவன் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் நம்பர்னா ஒரு நம்பர் என்ன 8ன்னு வச்சுப்போம் எக்ஸு. ஸோ கன்சிக்யூட்டிவ் மீன்ஸ் தொடர்ச்சியான ஈவன் நம்பர்ஸ், அதாவது தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்கள் 12 அண்ட் ஸோ ஆன். இப்போ அதே வந்து ஒரு ஆட் நம்பர்னு வச்சுப்போமே 5 7 9 x + 4 = 9 அண்ட் ஸோ ஆன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கன்சிக்யூட்டிவ் ஆட்னாலும் சரி ஈவனாலும் சரி இந்த சேம் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க 4 கன்சிக்யூட்டிவ் 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ 4 நம்பர் வந்துருச்சு. 1 2 3 4 நம்பர். ஸோ இதோட ஆவரேஜ் 27. ஸோ அப்போ வந்து ஆவரேஜ் என்ன சம் டிவைடட் 4. ஸோ அப்போ வந்து 27 × 4 என்ன வரும் அப்படின்னா 25க்கு வந்து 100 வந்துடும். ஸோ அப்போ 104 108. ஸோ அப்போ என்ன வரும் 4x 2 4 6 6 + 6 12 = 108. ஸோ அப்போ 12 மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 96 வரும். ஸோ 4x = 96. ஸோ x = 24. ஸ்ட்ரைட்டாக இதை பார்த்தோன்னே ஆன்சர் இல்லையே நினைக்கக்கூடாது, ப்ளஸ் இது பண்ணவே கூடாது. என்ன கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் திஸ் நம்பர், அதாவது எக்ஸ் ப்ளஸ் 6 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் 6 என்ன 24 + 6 அதாவது 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 24 26 28 30. ஸோ இதை 4 நீங்கள் ஆவரேஜ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், 27 வரும் கண்டிப்பாக. ஏன்னா இதுதான், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான். இதெல்லாம் டேரெக்டாக நீங்கள் போக நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிக்யூட்டிவ் ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ் கண்டிப்பாக கேட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம ஆவரேஜோட டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு இந்த ஆவரேஜில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.